டு ட்ரேடிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மேலால் முடியாதலே மேலாவிட்டால் உனக்கு இந்த கேஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் டாப்னல் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்துருப்பீங்க. அதாவது ஒரு பேங்க் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா, நீங்கள் ஒரு பிகினரா, அதாவது இனிமேலாம் நான் பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கேன். நான் காலேஜ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ இல்லை ஃபைனல் இயரோ இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன். பட் பேங்க் ஜாப் தான் என்னோட கனவு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து ஒரு பேங்க் ஜாப்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக எலிஜிபிள் எப்படி இருக்கும், நம்மளுக்கு எந்த பேங்க்கு என்ன பண்ண எலிஜிபிள், ஏஜ் லிமிட் வந்து எந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். சென்டர் போய் ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை ஓன் ஸ்டடி பண்ணலாமா, சப்போஸ் நான் ஓன் ஸ்டடி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது காலேஜ் ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பேங்க் ஜாப் தான் கனவோடு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் சேஞ்சுக்கு அவங்க பேசிக்காக சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே மினிமம் எலிஜிபிள், அதாவது நீங்கள் ஒரு பேங்க் ஜாப்க்கு வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா மினிமமாகவே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், பிஏ, பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, இன்ஜினியரிங், மெடிக்கல் லைனில் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ செகண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் அப்படின்னா, நான் +2 படிச்சிருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் வருது. இல்லை நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது. ஸோ மினிமம் எலிஜிபிளே ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் நீங்கள் பேங்க்கில் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபைனலி படிக்கும்போது கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஏஜ் லிமிட் அப்படின்னா கிளரிக்கலுக்கு 21லேருந்து 28 கூட இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, அது தனி கேட்டகரி உங்களுக்கு. பட் ஒரு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 21 to 28 வரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவலில் போஸ்டிங் போடுவாங்க. பிஓ, எஸ்ஓ அப்படின்னா ட்ரைனிங் ஒரு சில வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னா 21லேருந்து 30 வரை வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதான் ஏஜ் லிமிட் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கேட்டகரி பொறுத்து 3 years 5 years இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. பட் நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஜ் லிமிட்டை வந்து மஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் கேட்டகரி பேஸில் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க 3 years 5 years இந்த மாதிரி. பட் அதுக்கு ப்ராப்பரான கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப்பில் நிறைய போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு ஐபிபிஎஸ்லேருந்து வரும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலேருந்து வரும், உங்களுக்கு எஸ்பிஐலேருந்து வரும். இது மட்டும் இல்லாமல் ரூரல் பேங்க்கான வேக்கன்சி தனியாக வரும், எஸ்இபிஐ அந்த மாதிரியான வேக்கன்சி, நபார்ட் பேங்க்கான வேக்கன்சி, இது மாதிரி நிறைய இருக்கும். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணுற எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுவாங்க, இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 3 எக்ஸாமே ஒவ்வொரு வருஷமே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. இந்த வருஷம் வரும், அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு வருஷமே கேலண்டர் படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மஸ்ட்டு ஐபிபிஎஸோட கேலண்டர் ஃபாலோ பண்ணலாம், எஸ்பிஐயோட கேலண்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கேலண்டர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுக்காக ஒவ்வொரு வருஷமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருது அப்படின்னு. இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமே கேலண்டர் எப்படி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இதுக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே பல்க் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ 3 பேர் தான் பல்க் வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்சில் கிளர்க்கான வேக்கன்சி, பிஓக்கான வேக்கன்சி, எஸ்ஓக்கான வேக்கன்சி வருது உங்களுக்கு. இதுவே வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் உங்களுக்கு இது எல்லாத்துக்கான வேக்கன்சி வரும். பட் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க.
ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க மொத்தமாக. அதாவது ஒரே டைம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பட் ஐபிபிஎஸும் சரி எஸ்பியும் சரி கிளர்க்குக்கு தனியாக வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஓக்கு தனியாக வரும், எஸ்ஓக்கு தனியாக வரும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாமும் ப்ரிலிமினரி தனியாக, மெயின் எக்ஸாம் தனியாக, இன்டர்வியூ தனியாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன் ஐபிபிஎஸ் கேலண்டரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ரீஜனல் ரூரல் பேங்க்கான வேகன்சி, முக்கியமாக இந்த தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்கில் இது அண்டரில் வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் இந்த 3 எக்ஸாமுக்கு தான் ஒரு பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் சைட் பைடில் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் கிளர்க், பிஓ, எஸ்ஓ அப்படின்னு வேகன்சி சொல்லுவாங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அந்த கிளர்க்கை தான் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸ்கேல் 3க்குலாம் மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில் வீடியோ 2025க்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐயில் உங்களுக்கு கிளர்க்குக்கு பதிலாக ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு சேம் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஓ, எஸ்ஓ அப்படின்னு வந்து ஜென்ரலாக வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் போஸ்டிங். உங்களுக்கு பிகினராக இருக்க நிறைய பேர் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது, எலிஜிபிள் இருக்குது, எக்ஸாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்போ இந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஐபிஎஸோட கேலண்டர் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரை இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ப்ரிலிமினரி, மெயின் கம்பல்சரியாக இருக்கும். இந்த பிஓஎஸ்ஓக்கு மட்டும் இன்டர்வியூ வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரிலிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக தான். அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இப்போ ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அப்ளை பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக கொண்டு வந்தால் தான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் உங்களுக்கு. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து 1:10 ரேஷியோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் வந்து எடுப்பாங்க. இப்போ 1000 வேகன்சி அப்படின்னா ஒரு 10,000 பேர் வந்து அந்த மெயின் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்டர்வியூ போகிறப்ப உங்களுக்கு அதையும் ஃபில்ட்ரு பண்ணி எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கு வந்து ஆள் வந்து எடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் உள்ளே போக போக உங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இதில் வந்து சிலபஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ப்ரிலிமினரி பொறுத்தவரையும் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இந்த ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் இந்த 3 டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் பற்றி வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும். ஸோ செக்ஷனல் டைமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ குறிப்பிட்ட 3 டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே இவ்வளோ நிமிஷம் தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் செக்ஷனல் டைமிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஓவராலாக ஒரு 100 மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 100க்கு 70க்கு மேலே வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கேட்டகரி செலக்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே வந்து செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா இப்போ ரீசனிங்கில் இவ்வளோ வச்சுருக்கணும், ஆப்டியூடில் இவ்வளோ வச்சுருக்கணும், இங்கிலீஷில் இவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் வைஸாக கட் ஆஃப் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிமினரியில் மேக்ஸிமம் இந்த 3 டாபிக் தான் வரும். மெயின் எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், அதை இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒவ்வொரு வருஷம் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதை பற்றி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம டீட்டெயில் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஓரளவு ஜென்ரலாக வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த எஸ்ஓ அந்த போஸ்டிங்கில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக் வராது. இதுக்கு பதிலாக டெக்னிக்கல் டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன ஆஃபீஸர் ட்ரை பண்ண போகிறீங்களோ, எஸ்ஓ கீழே என்ன மாதிரியான வேகன்சி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேகன்சி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா அந்த போஸ்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஓ கிளர்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் எஸ்ஓக்கு நீங்கள் என்ன ஆஃபீஸரோ அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிள் வந்து கேட்பாங்க. ஸோ சிலபஸ் வைஸாகவும் பிஓ
கிளர்க்குக்கு காமனாக ஒரு 6 டாபிக் ஆல்ரெடி பார்த்தோம்ல. ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் அவேர்னஸ் கொஸ்டின், பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின், இதில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பட் எஸ்ஓக்கு மட்டும் ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக வரும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னா அது ரெலவெண்ட்டாக வரும், அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக. இதுவே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா அது ரெலவெண்ட்டாக வரும் உங்களுக்கு. ஹச்ஆர் ஆஃபீஸர் அப்படின்னா ஹச்ஆர் ரெலவெண்ட்டாக. இந்த எம்பிஏ ஹச்ஆர்லாம் படிச்சிருப்பாங்களா, அவங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். பட் நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிஓஎஸ்ஓக்கு இன்டர்வியூ இருக்கும், கிளர்க் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருக்காது. பிஓஎஸ்ஓக்கு நீங்கள் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த ப்ரிமிலரியில் வந்து உங்களுக்கு எந்தவித கட் ஆஃப்க்குமே எடுத்துக்க மாட்டாங்க. ஃபைனல் கட் ஆஃப்க்கு ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே கிளர்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓரளவு பேங்க் ஜாப்க்கு பிகினராக இருக்க நிறைய பேருக்கு நிறைய பேசிக் டீட்டெயிலாக ஒரு பேங்க் ஜாப்க்கு இப்போ தான் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் சேஞ்சுக்கு இந்த மாதிரியான வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கெரியர் ரெலவெண்ட்டாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, ஏதாவது டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.